அரசு ஊழியர்கள் 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் ஓய்வூதியம் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்கள் 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி ஜனவரி 6ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய சங்கமானது காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு அடங்கிய பேச்சுவார்த்தை குழு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் நடத்தி ஒரு முடிவை அறிவித்திருக்கிறது. இந்த முடிவின் அடிப்படையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் என்ற ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டு காலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக விரிவான அறிக்கை என்பது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும், இவ்வாறு 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களுடைய 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிர்ணயத்திற்கு தேவையான அனைத்து செலவையும் தமிழ்நாடு அரசே மேற்கொள்ளும் என்ற ஒரு உறுதி தமிழக அரசால் அளிக்கப்பட்டிருக்கிறது. 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதைப் போலவே அவர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்றுத்தந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள், அதாவது இந்த புதிய உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் எனவும், அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசினுடைய பங்களிப்பாக வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களுடைய ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயர்வும் எனவும், தமிழ்நாடு அரசு தற்போது சந்தித்து வரக்கூடிய கடுமையான நிதி சுமையிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலனை காத்திடும் பொருட்டு இந்த முழு செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசால் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என பல்வேறு ஓய்வூதிய திட்டங்களை ஆராய்ந்து அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக தமிழக அரசு அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். அரசு ஊழியர்கள் 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தில் 60% வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டால் 25 லட்சத்திற்கும் மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அரசு ஊழியர்கள் 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தில் 60% வழங்கப்படும் என அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டாலும் 25 லட்சத்திற்கும் மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடன் அமிர்தகுமார் ஒருங்கிணைப்பாளர் போட்டோஜியோ இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த உங்கள் பார்வையை நீங்கள் தெரிவிக்கலாம். வணக்கம் மேடம். ஏறக்குறைய எங்களுடைய 23 ஆண்டுகள் போராட்டத்துக்கு இன்றைக்கு ஒரு விடிவு கிடைத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். என்ன காரணம் எனில், ஓய்வூதியம் 1/4/2003 பிறகு பணி நியமனம் பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா என்று காத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் எந்த விதமான ஓய்வு திட்டமாக இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதையும் எங்களை தொடர்ந்து கோரிக்கை, பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தான் 23 ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டு வருகிறோம். தற்பொழுது வேறு பெயரில் தமிழ்நாடு அரசு ஒரு ஆந்திர அரசை போல கேரண்டீட் பென்ஷன் ஸ்கீம் என்ற போல டாப்ஸ் என்ற பெயரில் புதியதாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற 50% ஓய்வூதியம் என்பதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். 10,000 குறைந்தபட்சம் 10,000 ஓய்வூதியம் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கிற கிராஜுவிட்டி, கம்யூட்டேஷன், குடும்ப ஓய்வூதியம், அதோடு மட்டுமின்றி பணியிலிருந்து இறந்தவர்களுக்கும் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் பலனடை விதமாக 1/4/2003 இதை அமுல்படுத்தினால் நன்றாக இருக்கும். அதோடு மட்டுமின்றி இந்த திட்டமானது அனைவருக்கும் பலனளிக்கிற ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமின்றி பழைய ஓய்வு திட்டத்தை ஒட்டித்தான் இதெல்லாம் முழுமையாக இருக்கிறதா என்ற அறிக்கை தற்போது வெளிவந்திருக்கிறது. இருந்தாலும் கூட நாங்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் அழைத்தால் சென்று சந்திப்போம். அப்பொழுது முதலமைச்சரை பார்க்கின்ற பொழுது மீதி இருக்கின்ற கோரிக்கை தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்தை கொண்டு செல்வோம். உங்களுடைய பார்வை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தற்போது நம்மோடு ஜாக்டோ ஜியோவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இந்த ஓய்வூதிய திட்டத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டம் டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. அதற்கு ஜாக்டோ ஜியோ சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இன்னும் வந்து அந்த திட்டத்தினுடைய சாராம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது முழுமையா வந்தாதான் நம்ம அது பற்றிய கருத்துக்களை கூற முடியும்னு உங்களுக்கு தெரியும். நாங்க எதிர்பார்த்தது பழைய ஓய்வு திட்டத்துல உள்ள அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு புதிய திட்டத்தை வந்து எங்களுடைய 20 ஆண்டுகால போராட்டத்திற்கு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து இதனுடைய சாராம்சம் முழுமையா என்னென்ன இருக்கு, அதுல பலன்கள், அவங்க இறந்தாங்கன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து அவங்க இருக்கும்போது பணியிலிருந்து ஓய்வு பெறும்போது அதுக்கு என்னென்ன பென்ஷன் எவ்வளவு வருது, எல்லாமே நமக்கு முழுமையா தெரிந்தவுடன் அரசாணை வந்தவுடன் அது சம்பந்தமான முழுமையான கருத்துக்களை நான் பதிவிடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பார்வை பகிர்ந்தமைக்க நன்றி சார். அரசு ஊழியர்கள் 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் ஓய்வூதியம் என்ற அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.